12வது அத்தியாயம். எம்எல்ஏ ஆயாச்சு, சட்டமன்றத்தில் பேசவும் பேசியாச்சு. எல்லாருமே நல்ல நண்பர்கள். எனக்கு பக்கத்து சீட்டு தான் நம்முடைய இந்த பக்கம் திருத்தணி ஹரி, இந்த பக்கம் பாலாஜி, அந்த மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக எனக்கு பின் சீட்டு தான் இருந்தது. கடைசி ரோவுக்கு முந்தின ரோ தான் போட்டிருந்தாங்க. சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை அதிமுக ஏதோ பேச, திமுக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கலைஞர் ஏதோ பதில் சொல்ல பெரிய கலாட்டா. சரியா எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, நம்முடைய சேகர் பாபு கிட்டத்தட்ட போய் கலைஞர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டார். இன்னைக்கு திமுக விசுவாசியாக இருக்கிற சேகர் பாபு அன்னைக்கு அதிமுக விசுவாசியாக. இதுதான் அரசியல்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஏன் இப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். நமக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு ஒரு ஸ்டாண்ட், அவ்வளோதான். அது பெரிய கலாட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயோ என்னமோ பார்த்தா என்னுடைய சீட்டை 2வது ரோக்கு மாற்றிட்டாங்க. எங்கள் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிற சீட்டுக்கு பின் சீட்டு என்னுடைய சீட்டாக மாற்றிட்டாங்க. அப்போ தான் நான் முன்னாடி, அப்படி தான் நான் ப்ரமோஷனில் முன்னாடி வந்தேன். சேகர் பாபுவோட சேகர் பெட்டராக இருப்பார் போல இருக்குன்னு அன்றைக்கி நினச்சாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி தான் வந்தேன். அதன் பிறகு நான் நிறைய கமிட்டியெல்லாம் போட்டாங்க. எதுலேயும் என்ன போடவே இல்லை. நான் என்ன ஏன் போடலைன்னு நான் கேட்கவும் இல்லை. நான் பாட்டுக்கு சட்டமன்றத்துக்கு போவேன், கேள்வி நேரத்தை அட்டன் பண்ணுவேன். நான் கேள்வி எழுதி கொடுத்துருந்தா அதுக்கு வந்தால் பதில் சொல்லுவாங்க, வரலைன்னா வேறு ஏதாவது கேள்வியாக இருந்ததுன்னா கையை தூக்குவேன். துணை கேள்வியாக கேட்க சொன்னால் நான் கேட்டுட்டு அதற்குண்டான பதிலை பெற்றுக்கொள்வேன். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் நான் கிளம்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக 1:30 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பேச விட போகிறது கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எம்எல்ஏ ஆஃபீஸ்லையா போய் உட்காந்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பண்ணலாட்டு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நடுவில் சில அந்த வட்ட செயலாளர் மாதிரி சில பேர் அண்ணே இதிலெல்லாம் கையெழுத்து போடுங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு பண்டில் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. என்னது இது? இதானே இது ரேஷன் கார்டு, முதியோர் பென்ஷன். அவங்கள வர சொல்லுப்பா, நான் இப்படிலாம் கையெழுத்து போட மாட்டேன். என்னண்ணே நான் வந்திருக்கேண்ணே கட்சி சார். நீ வந்தால் உனக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னா சொல்லு, நான் கையெழுத்து போட்டுத்தரேன். இது யாருக்கு வேணுமோ அவங்கள நான் பார்க்கணும். நீ சொல்கிற ஆளே இல்லைன்னா நான் பொய் சொல்வேனா? நீ பொய் சொல்கிறியோ இல்லையோ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்காக நான் ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு நான் டெய்லி இந்த மயிலாப்பூரில் லஸ்கார்னில் நின்று கத்த முடியாதுப்பா. யாராக இருந்தாலும் அவங்கள வர சொல்லு, இல்லையா நீ அவங்கள கூட்டிட்டு வா. அதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு காலையில் வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்கேன். ஒரு வயது முதிர்ந்த பெரியவர், ஒரு 75 வயசு இருக்கும், இல்லை 80 வயசு கூட இருக்கும். வராரு. ஏன் உள்ளே வரலாம், வாங்க இதான் வாங்க அப்படின்னு. ஒரு பேப்பர் நீட்டினார். எனக்கு முதியோர் பென்ஷன் வரலைங்க அப்படின்னார். அவ்வளோதானே கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு. எனக்கு 75 வயசு, ஆனால் பார்த்தா 80 வயசு மாதிரி இருக்குது. ரொம்ப முடியாத இது. சரி நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் இது சீல் பண்ணி கொடுக்குறேன், அதை கொண்டு கொடுங்க. அங்கே யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு அங்கேருந்து இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டி அப்படி இது பண்ணி அந்த முடிச்சு போட்டு அதை இருந்து ஒரு 100 ரூபாயை எனக்கு கொடுக்குறாரு. இது எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த கையெழுத்து எம்எல்ஏ போட்டால் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுதான். ஏங்க உங்களுக்கு நேர எஸ்வி சேகர்னு கையெழுத்து போடுறேன், ரப்பர் ஸ்டாம்ப். இதுக்கு ஒரு பைசா காசு ஆகுமா? எதுக்காக நான் உங்ககிட்ட 1000 ரூபா கேட்கணும்? அப்படி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் நம்பாததுனால தான் நேரம் வந்திருக்கீங்க. சந்தோஷமாக போங்க. நான் ஒரு மணி இப்போ தான் 8:30 மணியோ என்னமோ ஆகுது. நான் ஒரு 9 மணிக்கு மேலே தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் வீட்லேயும் எனக்கு அப்போது ஜெராக்ஸ் மிஷின்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10 o'clock ஃபோன் பண்ணும்போது வந்துட்டாருங்க, சைன் பண்ணி கொடுத்துட்டேன் எம்எல்ஏ சார் அப்படின்னாரு தாசில்தார். ஃபைன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
இதுக்கு எதுக்கு காசு வாங்குறது எனக்கு புரியல. நான் வந்து எனக்கு நானே வைத்துக்கொண்ட ஒரு டெஸ்ட் அது. அரசியல்னா சம்பாதிச்சு தான் ஆகணுமா காசு? என்னத்துக்கு? காசு வாங்காத அரசியலில் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு நான் எனக்கு வச்சுக்கிட்ட டெஸ்ட்டில் தான் நான் ஜெயிச்சேனே தவிர ஐயோ நான் எவ்வளோ அதெல்லாம் இல்லை. அதே போல் என்னாச்சு, கார்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி வந்தார். இதான் இதே ரூம் தான். இந்த ரூமில் வந்தார். வந்த உடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு கவரை நீட்டினார். என்னன்னு? இல்லை சார், இந்த ரோடு போட போகிறோம். அப்படியா? அது எதுக்கு கவர் எங்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை சார், வழக்கமாக எம்எல்ஏக்கு ஒரு 2%. எவ்வளோ இருக்குது இதில்? இல்லை 10,000 ரூபா இருக்கு. நான் ட்ராமா போட்டால் ஒரு சீனுக்கு கூட வராது பேமெண்ட்டு. இல்லை சார், இவ்வளோ நான் இது பணம் குறைச்சலாக இருக்கேன்னு சொல்லலை. நான் இதெல்லாம் இல்லாமையே நல்ல சௌரியமாக இருக்கேன். இது அங்கே பார்த்தீங்களா, அந்த கார்னரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். அந்த கார்னரில் மேலே கேமரா தெரியுதா? அந்த அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க சார். தப்பாக போச்சுன்னா நாளைக்கு நான் வந்து இதை சீரியஸாக எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணபடி ஆகிடும். அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு. சார் வேணா கேமரா இருக்குன்னா இப்படி டேபிளுக்கு அடியில் கொடுக்கட்டுமா சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணேன், அந்த டேபிளுக்கு அடியில் இந்த கேப் இருந்தது பாருங்கள், அங்கே ஒரு ஷீட்டு போட்டு அடிச்சிட்டேன். சரி, அது கேப் இருக்கிறதுனால தான் இப்படி கொடுக்கலாமான்னு அவருக்கு தோணுது போல இருக்கு அப்படின்னு. எதற்காக வென்றால் இன்னைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொல்கிற லஞ்சத்தை ஒழிச்சிருவேன், ஒருத்தர் கூட லஞ்சம் வாங்க விடக்கூடாது, விடமாட்டேன், வாங்குறவனையும் விடமாட்டேன், வாங்கினவனையும் விடமாட்டேன், எவ்வளவோ சொல்கிறேன். ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு 30 மந்திரிகள் இருக்காங்க, 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாத்தையும் தாண்டி காசு கொடுத்தா டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த போர் என்பது அந்த 10 லட்சம் பேருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும். ஜோசப் விஜய் சுற்றி இருக்கிறவங்களே எம்எல்ஏ ஆயிட்டோம், இப்போ சம்பாதிக்கலைன்னா அப்புறம் எப்போ தான் சம்பாதிக்கிறது? எத்தனை வருஷம் நாம் வந்து இவருக்கு வந்து ரசிகனாக இருக்க முடியும், இவரும் படம் முடிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த தடவை நமக்கு இந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளவோ அவங்களுக்கும் ஓடும் இல்லையா? வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஆனால் அந்த பணம் எப்படி வர வேண்டும் என்பது மட்டும் அது நம்ம வளர்ப்புலேயும் நம்மளுடைய அடிப்படையான குணத்திலையும் தான் இருக்கிறது. எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம்னா கஞ்சியா வைக்கலாம், ட்ரக்ஸ் வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம்ல. அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கையை எப்போதுமே 2 விதமாக தான் வாழ முடியும். எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தணும். இல்லை எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கு ஏற்ப உழைத்து நேர்மையாக சம்பாதிக்க கற்றுக்கணும். அதுக்கு நம்ம இனிமே வந்து ஐடியில் போய் ரொம்ப பெரிய ஆளாகி மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் நடக்கிற கதை இல்லை இல்லையா? சினிமா நடிகனாக போகணும். நாங்கள்லாம் சம்பாதிச்சது எங்கள் காலகட்டத்தில் எல்லாம் ஆயிரக்கணக்கில் தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சகாதேவன் மகாதேவனுக்கு பிறகு தான் லட்சக்கணக்கில் பணம் வாங்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் ஆயிரக்கணக்கு. அந்த ஆயிரக்கணக்கில் வாங்கின ப்ராப்பர்ட்டியோடைய விலை உசந்து மார்க்கெட் ரேட் உயர்ந்ததுனால அது இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருக்கே தவிர கோடிக்கணக்கில் சம்பாதிச்செல்லாம் நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கலை. ஆனால் அன்றைக்கு வாங்கினதே இன்றைக்கு எனக்கு போதுமானதாக சந்தோஷத்தை கொடுப்பதான பணமாகத்தான் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய இது. கேன்டீனுக்கு போவேன், எதிர்கட்சி யார் இது யாராக இருந்தாலும் ஜாலியாக உட்காந்து பேசுவேன். சில படத்தை பற்றி பேசுவாங்க. அதான் அந்த சீன் எப்படி சார் நீங்கள் நடினி தொப்புள்ள போய் செடியெல்லாம் வளர்த்தீங்களே சார், எப்போ ஒரு படம் அந்த படத்தை எப்படி சார் ஞாபகம் வச்சுருங்க சார், உங்களை பார்த்தா எனக்கு அந்த சீன் சார் ஞாபகம் வரும். இப்படி பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒரு எம்எல்ஏ வந்து சார் நாகேஷ் எப்படி அது நான் பார்க்கணும் சார், ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் அவர் ஐ திங்க் ஜெயங்கொண்டான் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். இங்கே அவரை அழிச்சிட்டு
ஒரு நாள் நாகேஷ் வீட்டுக்கு போனேன். என்னடா திடீர்னு வந்திருக்கா, எம்எல்ஏ எப்படிடா இருக்க அப்படின்னாரு. உடனே இவருக்கு ஒரே, சார் என்ன சார் என்ன அவருக்கு என்ன தெரியுங்க, நான் என்ன பொய் சொல்லி அவங்கள கூட்டின்னு வந்தேன் அப்படின்ட்டு. சார் இவர் எம்எல்ஏவாக இருக்கார் சார் ஏடிஎம்கேல, உங்களை பார்க்கணுமா, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஏன் பர்மிஷன் கேட்க மாட்டியா? சார் கோச்சிக்காதீங்க சார். சரி வேறப்பா, சும்மா அவனை கலாச்சா நீ என்ன பயப்படுற அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுத்து பேசிட்டு அப்படியே அவர் கட்டில் பக்கத்துலேயே முறுக்கு இருக்கு எல்லாம் வச்சுருந்தார். இல்லை சாப்பிட்றீங்க? இல்லை ஒன்றும் வேணாம் சார், உங்களை பார்த்ததே இவருக்கு வயர் ரொம்பிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் என்னுடைய நட்பு. பேசும்பொழுது என்னுடைய ஸ்டாண்டு, ஏடிஎம்கேயில் என்ன ஸ்டாண்டோ அந்த ஸ்டாண்டை நம்ம எடுப்போம். அதில் எந்த விதமான ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. அந்த மாதிரியான சமயத்தில் கூட அந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதியுடைய தேர்தல் வந்த பொழுது என்ன நம்ம நடிகர் தியாகு, அப்போ அவன் வந்து டிஎம்கேல தான் இருந்தான். நீ வாப்பா ஒன்று ஒருத்தர் நீ வரணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னா யார் என்னங்கிறதெல்லாம் விட்டுருக்கேன். போனேன், பார்த்தோன்னே நீங்கள் வந்து இந்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஓட்டு போட முடியாது சார். நான் எப்படி சார் போட முடியும், நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன். ஏடிஎம்கேலன்னு பெருசாக அங்கீகாரம் இல்லைட்டா கூட நான் அதுக்கு அகைன்ஸ்டாக எப்படி சார் பண்ண முடியும், சரியாக வராது, அது சரியாக வராது. ஸ்டாலின் சார் கேட்டாலும் நான் அதை தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் 1000 ஒப்பீனியன் மாறுபட்டு இருந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்புறம் என்ன ஆகிடும், நீ செஞ்ச நான் செஞ்சேன், ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சுங்கிறது அது சரியான முறை கிடையாதுங்கிறது நான் வளர்க்கப்பட்ட முறை. சட்டமன்றத்தில் நிறையா விஷயங்கள் இதே மாதிரி போயிட்டுருக்கோம். நடுவில் ஒரு தடவை வந்து அது யார் மினிஸ்டர்னு தெரியல, அப்போது அவர் சொல்கிறாரு, நான் மாறு வேஷத்தில் போய் அரிசி கடத்தலை கண்டுபிடிப்பேன் அப்படின்னா. நான் சும்மா இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது, இவரையே மாறு வேஷத்தில் போகிறாரு, இவர் என்ன எம்ஜிஆரான்ட்டேன். நம்ம சர்க்கிள்குள்ளே அது பெரிய லாஃப்டர் ஆயிடுச்சு. ஏன் உடனே அங்கேருந்து உடனே சபாநாயகர் பார்க்குறாரு, உடனே நல்ல குட் பாய்ஸ் மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறது. நிறைய இஞ்சி முறப்பா வாங்கிட்டு போவேன், வேர்க்கடலை வாங்கிட்டு போவேன், நல்லா உட்காந்து ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றது. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நன்றாக தான் இருந்தார்கள். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சம்மன் அம்மா பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா பார்க்கணுங்கிறாங்களா வர சொல்கிறாங்க? இல்லை வர சொன்னாங்க, அது உங்ககிட்ட அப்படி சொன்னால் இருக்கணும். நான் டைம் சொன்னாங்க, நான் போகிறேன். அன்றைக்கி கார்த்தால தான் ஜூனியர் விகடனில் அதிமுக நடிகர்கள் குஸ்தி அப்படின்னு எனக்கு ஒரு ராதா ரவிக்கும் நடந்த சண்டையை வந்து பெருசாக போட்டு அட்டைப்படம் வந்துருச்சு. அது நடிகர் சங்க பிரச்சனை. நடிகர் சங்கத்தில் ராதா ரவி ஒரு நாளைக்கு நான் இந்த போஸ்ட்லேருந்து இறக்கிடுவேன், அதெல்லாம் ஒன்றால் முடியவே முடியாதுமா, நீ என்ன ட்ரை பண்ணால் நடக்காதுமா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் மாறுபட்ட கருத்து, அதுக்கு என்ன பண்ண முடியும். அப்போது அது மாதிரி ஆச்சு. போன உடனே மிஸ்டர் சேகர் அப்படின்னாங்கம்மா, திட்ட போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் போய்ட்டுறேன். என்னென்ன இல்லை உட்காருங்க அப்படின்னாங்க. அப்பவும் அவங்களும் நானும் மட்டும். நான் உடனே சேரில் கை வச்சுட்டு, சொல்லுங்கம்மா, என்னது இது தான் ஜூனியர் விடணுமா, இது தான் வந்திருக்க அட்டைப்படம் போட்டிருக்காங்க, ஆம்பளைங்களுக்கெல்லாம் இப்படி அட்டைப்படம் வந்தாதான்மா இந்த மாதிரி பத்திரிக்கையில். அதை விடுங்க, என்ன ராதா ரவி போய் நீங்கள் என்ன யூ ஆர் ஹிட்டிங் பிலோ த பெல்ட், என்ன தைரியம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, எல்லாம் நீங்கள் இருக்கிற தைரியம் தான்மா அப்படின்னு. அது சரி, இது என்னது, துரைமுருகனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்க, வாட் இஸ் திஸ், பார்த்தீங்களாண்ணா? பார்த்தேம்மா, பார்த்தனால தானே வந்ததுக்கு அப்படின்னு.
என்னத்துக்கு அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்க? ஏமா துரைமுருகன் என்ன என் கிளாஸ்மேட்டா? நானும் அவரும் என்ன மணல் வியாபாரம் பண்ணுறோமா இல்லை ரோடு கான்ட்ராக்டில் இருக்கோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. என் ஃப்ரெண்டு வரதராஜன், அவன் ஒய்ஃப் அட்மிட் ஆகிருக்காங்க அப்போலோவில். அவங்கள பார்க்க போகும்போது அவங்க ரூமுக்கு 2 ரூம் முன்னாடி இவர் சட்டையை கழிச்சிட்டு கட்டிலில் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து எங்களை இப்போ சட்டமன்றத்தில் இப்போ இது பண்ணீங்களே, எல்லாரையும் சட்டமன்றத்தில் தூக்கி போட்டிங்களே, அதே மாதிரி போடுறதுக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல தெம்பு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோதானே, அதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அவரோட? நோ அதெல்லாம் நம்ம கட்சியில் பழக்கம் இல்லை. கரெக்டுமா, நான் எல்லாருக்கும் நான் பழகிறவன் தானே. ஒரு சினிமா நடிகங்கிற முறையில் அவருக்கு என்ன தெரியுது, நான் நல்லா பார்த்தேன். இல்லை இந்த ப்ராக்டிஸ்லாம் டெல்லியில் வேணால் சரிப்படுவார். அப்போ நீங்கள் என்ன டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கலாமேம்மா. நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லை, ராஜ்யசபா எம்பி தான் எனக்கு பெட்டராக இருக்கும்னு அப்படின்னு. இப்படி தான் எது பேசுனாலும் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? நீங்கள் என்ன இப்படி தான் பேசுவீங்களா? ஏம்மா நீங்கள் என்னுடைய ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி. நீங்கள் ஒன்று சொல்லி நான் எதுக்குமே பதில் சொல்லலைன்னா இவன் என்ன பதில் சொல்ல வந்தான்னு தெரியாத உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையம்மா. அதுக்காக தான் அவனோட சிரிச்சிட்டாங்க. அவங்க சிரிச்சிட்டு, அப்படி இல்லை மிஸ்டர் சேகர், நீங்கள் கொஞ்சம் பார்ட்டியோடைய விஷயங்கள் கரெக்டுமா, எல்லாமே கரெக்டு. ஆனால் நான் யாரையும் விரோதியாகவே பார்க்கறது இல்லைம்மா. திடீர்னு என்னால் பார்ட்டி எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாதும்மா. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு ஹானஸ்டாக இருப்பேன், துரோகம் பண்ண மாட்டேன். அதில் மட்டும் நீங்கள் 100% இந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. இது நான் பர்சனலாக அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. சரி, ஓகே, ரைட்டுன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஷாக். என்னடா அம்மா சம்மன் பண்ணி போன ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே வரான், பாதி பேருக்கு மேலே அழுதுகிட்டே வருவான், அப்படியே பயத்தில் நடுங்கிக்கிட்டே வருவான், இந்த ஆள் இந்த சிரிச்சுக்கிட்டே வரான். அப்படின்னா நமக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அந்த மேட்டரில். ஆனால் என்னால் என்னை மாற்றிக்கவும் முடியல. அது உண்மையே சொல்லணும். நிறையா மீட்டிங்லாம் பேசிகிட்ருக்கேன், போகிறேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த திடீர்னு எல்லாத்தையும் அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கமிஷன் கொடுக்குறேன்னு வந்தவங்கெல்லாம் வரலை. என்னடான்னு கேட்டால் இல்லை சார், அது கட்சியிலேயே சில பேர் வாங்கிட்டு போனார், எம்பி ஒரு தடவை வாங்கிட்டு போனார் அப்படி இப்படின்னு ஒருத்தர் பேர் சொன்னேன். அது இப்போ நமக்கு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் நான் வாங்கலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். நான் ஒருத்தன் தான் சரியாக இருக்க முடியும்னு நினைக்க முடியும். நான் எல்லாரையும் சமுதாயத்தில் திருத்துறேன், என்னால் முடியாது. இப்போ எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய ஜோசப் விஜய் தமிழக முதல்வர் லஞ்சத்தை இப்படி ஒழிச்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். முடியுமா? அவர் முடிஞ்சதுன்னா அது தமிழ்நாட்டில் அப்படி நடத்திட்டாருன்னா நான் அப்படியே நானே 2 கையும் தட்டுவேன். ஏனென்றால் என்னுடைய மானசீக குரு திரு சோ அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி ஒரு ட்ராமா எழுதினார், சம்பவாமி யுகே யுகி. லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு கிருஷ்ணரே ஒரு மனித அவதாரம் எடுத்து கடைசியில் என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு திரும்பி போயிடுவார். அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் லஞ்சம் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா, இதுவே அமெரிக்காவில் கூட லஞ்சம் இருக்குது, பெரிய மேலே நாடுகளில். நாங்கள்லாம் ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருந்தால் கட்டி முடிச்சுட்டு பாக்கி பணத்தை பங்கு போட்டுப்பாங்க. நம்ம ஊரில் அந்த பணத்தை பங்கு போட்டுட்டு பாக்கி இருந்தால் பிரிட்ஜு கட்டுவோம். இதுதான் வித்தியாசம். இது மாற வேண்டும். மாறினா அதுக்கு என்ன காரணம்னா, தண்டனை மிக கடுமையாக இருக்கணும். அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லல்லு பிரசாத் யாதவ் அவர் ஒருத்தர் தான் இந்த இதில் மாட்டினாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் பிஜேபியில் 1 லட்ச ரூபா சூட் கேஸில் அப்படி வாங்குற மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து வாங்கி மாட்டினார். அதுக்கு மேலே இது வரைக்கும் மாட்டியிருக்காங்களே ஒழிய யாரும் பனிஷ் ஆனதா எனக்கு தெரில. பெரிய தாசரி நாராயணராவா அவர் ஆந்திராவில் மினிஸ்டராக இருந்தபோது கோலில் அவர் பனிஷ் ஆனாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு அது சரியாக தெரியல. அவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள், இந்த இந்தியன் படத்தில் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்ட்டு 4 பேரை கொன்னா லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்குமா? இது நடக்காது. திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான்
யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் பேசுவோம். ஓகே, நீங்கள் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. அதே சமயத்தில் என்னுடைய சேனல் SVES50 TV இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.